ஓம் ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே கிரிவரவிந்திய சிரோதினி வாஜினி விஷ்ணுவிலாஜினி ஜிஷ்ணுதே भगवती केचिनी कंड कुडुंबिनी भूरि कुडुंबिनी भूरि हृदे जय जय गे महिषासुरमर्दिनी रम्यगवर्धिनी शैलसुदे रम्यगवर्धिनी शैलसुदे ओम नमः மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி ஆதிபராசக்தியின் பேரருளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 16ஆம் நாள் 2/10/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியருடைய அன்பையும் பெற்று வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்குமாம். இன்றைய தினம் அதி உன்னதமான நாள், வெற்றிக்குரிய திருநாளாக கொண்டாடப்படுகின்ற விஜயதசமி. இன்று இந்த சிறு குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் என்கின்ற ஏடு தொடக்குகின்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகின்ற நாள். பல்வேறு ஆலயங்களிலும் சமி விருட்ச பூஜை என்கின்ற மானம்பு உற்சவம் நடைபெறுகின்ற நாள். சமி என்றால் வன்னி. இந்த வன்னி மரத்தை சம்ஹாரம் செய்ததினாலே இந்த அசுரன் சென்று மகிஷாசுரன் வன்னி மரத்துக்குள்ளே மறைந்த பொழுது வன்னி மரத்தை அழித்தாள் அன்னை பராசக்தி. வன்னி மரம் நமக்கு அளிக்கின்ற அளவுக்கு இங்கே கிடையாது. அதனாலே வாழை மரத்தை வைத்து வன்னி கொப்புகளை அதிலே செறிவிடுவார்கள். இவ்வாறான சம்ஹார உற்சவமும் நடைபெறுகின்றது. அதே போல் வித்யாரம்பம் என்ற ஏடு துறக்குகின்ற நிகழ்வும் நடைபெறுகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அன்னை பராசக்தியானவள் சிவனை வேண்டி 21 திதிகளிலே அனுஷ்டித்ததாகிய கேதார கௌரி ஈஸ்வர விரதம் என்று ஆரம்பம். இது பொதுவாக இந்த கேதார கௌரி ஈஸ்வர விரதத்தை கௌரி காப்பு, கௌரி நோன்பு என்று கேதார கௌரி விரதம் என்று சொல்லிக்கொள்வார்கள். இது அம்பாளுக்கு சிறப்பு என்று எல்லோரும் எண்ணிக்கொள்வது. இது அம்பாளுக்கு உரிய விரதம் அல்ல, அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற விரதம் அல்ல, சிவனை வேண்டி அம்பாள் வழிபட்ட விரதம். கேதார கௌரி ஈஸ்வர விரதம். கேதாரம் என்பது நீர்நிலைகள் கொண்ட வயல் சாரல், ஒரு வயல்வெளி. அதிலே புற்று மண்ணிலே சிவலிங்கம் அமைத்து ஈசனை கௌரி அம்பிகை அக்ஷதையும் வில்வமும் கொண்டு அர்ச்சித்தது. அதான் இந்த விரதம், கேதார கௌரி ஈஸ்வர விரதம். சிவனை வேண்டி அன்னை பராசக்தி கௌரி அம்பிகை அனுஷ்டித்த விரதம். இது சிவனுக்குரிய விரதம். இவ்வாறு ஏன் அந்த விரதத்தை கௌரியம்பாள் அனுஷ்டித்தாள், எதற்காக இந்த கேதார கௌரீஸ்வர விரதம் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்னை பராசக்தியானவள் அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவனோடு பார்வதி பரமேஸ்வரனாக கைலியங்கிரியிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது 33 தேவர்களும் முனிவர்களும் வந்து வணங்கி அவர்களை வலம் வந்து வழிபாடு செய்தார்களாம். அப்பொழுது அதிலே ஒரே ஒருவர் மட்டும் அம்பாளை விலத்தி விட்டு வண்டுருவிலே சென்று சிவனை மட்டும் வலம் வந்து வணங்கினாராம். இதனாலே கோபம் கொண்ட அம்பிகையானவள் சிவனிடத்திலே கேட்டாளாம், சுவாமி,
33 தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் இங்கே வந்து நம் இருவரையும் வலம் வந்து தானே வணங்கினார்கள். இந்த பிரிங்கி முனிவர் மட்டும் என்னை ஒதுக்கிவிட்டு உங்களை மட்டும் வணங்கினான் என்று கேட்கிற பொழுது, சிவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும், சர்வம் சிவமயம் என்று எண்ணி இருக்கின்றவர்கள் சிவனை மட்டும்தான் வணங்குவார்கள் என்றதும் அம்பிகை கோபம் கொள்ளுகின்றாள். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம். எதற்காக இந்த கௌரி அம்பாள் இந்த விரதத்தை நோற்றாள் என்பதனை நாளை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும், அன்னை பராசக்தியினுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.